தமிழகத்தில் பூரண மதுவிலக்கு சாத்தியமா என்பது குறித்து தாராபுரம் பகுதி மக்கள் கூறிய கருத்துக்களை பார்க்கலாம். பூரண மதுவிலக்கு சாத்தியமா என பொதுமக்களிடம் கேள்விகளை கேட்கலாம். எப்படி ஒரே இரவில் 500 ரூபா 1000 ரூபா நோட்டு செல்லாதுன்னு அறிவிச்சு அது சாத்தியப்பட்டுச்சோ அதே போல் இதுவும் நிச்சயமாக சாத்தியப்படும். ஒரு மாநிலத்தில் மதுவை முழுவதுமாக விற்கிறதுக்கு எப்படி சாத்தியப்பட்டுச்சோ அதே போல் மதுவை நிறுத்துறதுக்கும் நிச்சயமாக சாத்தியப்படும். தமிழ்நாட்டில் பூர்ண மதுவிலக்கு என்பது சாத்தியமற்ற ஒன்று. அதே நேரம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மது வணிகத்திலிருந்து அரசாங்கம் விலக்கி இருக்கணுங்கிறது தான் என்னோட கருத்து. பூர்ண மதுவிலக்கு என்பது உலகத்தில் எங்கேயுமே சாத்தியம் இல்லாது, அது கள்ளச்சாராயம் உள்ளிட்ட கள்ள வணிகத்துக்கு, கள்ள மது வணிகத்துக்கு தான் வழிவகுக்கும். பூர்ண மதுவிலக்கு தமிழ்நாட்டில் சாத்தியம்தாங்க. விவசாயிகளுடைய இதை தமிழ்நாட்டில் அதிகப்படுத்தலாம். விவசாயிகளுடைய வாழ்வாதாரமும் இதனால மேம்படும். மக்களுக்கு கல் குடிக்கிறதுனால எந்த ஒரு உடம்புனா எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது அப்படிங்கிறது எங்களுடைய கருத்து. இந்தியாவில் பூர்ண மதுவிலக்குங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 4 மாநிலங்களில் மட்டும் ஃபுல்லாக முழுமையாக அமல்படுத்தியிருக்காங்க, யூனியன் பிரதேசம் தவிர்த்து. அப்படி பார்த்தீங்கன்னா பீகார் போன்ற படிப்பறிவு இல்லாத மாநிலத்தில் கூட இந்த பூர்ண மதுவிலக்கு சிறப்பான வரவேற்பை பெற்றுள்ளது. ஒன்று பூர்ண மதுவில் கொண்டு வாங்க, இல்லாட்டி கல்லுக்கு அனுமதி கொடுங்க அப்படிங்கிறது என்னோட கோரிக்கை நான் வச்சுக்கிறேன். தேர்தல் வாக்குறுதியாக மட்டுமே இந்த பூர்ண மதுவிலக்கை பற்றி பேசுகின்றனர். தேர்தல் முடிந்த பின்பு மதுவிலக்கை பற்றி எந்த அரசியல் கட்சியும் கண்டுகொள்வதில்லை. கல் இறக்க அனுமதி வழங்கினால் விவசாயிகளோட வாழ்வாதாரம் பெருகும், அனைத்து மக்களுக்கும் தொழில் வளம் பெருகும். தமிழகத்தில் பூரண மதுவிலக்கு சாத்தியமா என்பது குறித்து தாராபுரம் பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை நாம் பார்த்தோம். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.